எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியராகப் பெரிய. கொலம்பஸ் 30 பேர் அழைச்சிக்கிட்டு ஒரு கப்பலில் போனான் அமெரிக்காவை கண்டுபிடிக்க. 1 மாதம் ஆச்சு. 30 பேரில் 15 பேர் செத்து போட்டான். கடல் காற்று ஒத்துக்கலை. காற்று வேற வீசு பயங்கரமாக. உப்பு தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சானோ 15 பேர் செத்து போட்டான். அப்போ மிச்சம் 15 பேர் கூப்பிட்ட கொலம்பஸ்கிட்ட சொன்னானுங்க, வா திரும்பி போயிடும் அப்படின்னா. ஏண்டா 1 மாதத்தில் 15 பேர் செத்து போயிட்டீங்க, திரும்பி போக 1 மாதம் ஆகும். அந்த 15 பேரும் சாவ மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஒன்று அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரண தேவி. கண்டுபிடிச்சா அமெரிக்காவை கண்டுபிடிப்போம், இல்லைன்னா நம்ம போகிற வழியிலே செத்துடலாம். அவன் எண்ணிய எண்ணம் திண்மையாக இருந்தது, உறுதியாக இருந்தது. அதுதான் உள்ளூர் சொல்கிறார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர். எண்ணியாங்குன்னு ஒரு வார்த்தை கூடாது. எண்ணிய திண்ணியராக பெரிய. நீ நினைத்த காரியம் உறுதியாக இருந்தால் நிச்சயம் வெற்றி அடைவாய். இதுதான் இந்த குறளுக்கு விளக்கம்.